3 முழுவதும் ஒத்த வெப்பம் கடத்தும் தண்டுகள் படத்தில் காட்டியவாறு தொடராக இணைக்கப்பட்டுள்ளன. பக்கவாட்டில் உள்ள தண்டுகளின் பக்கங்கள் 2K எனும் வெப்ப கடத்துதிறனும் மையப்பகுதி K எனும் வெப்ப கடத்துதிறனும் கொண்டுள்ளன. அமைப்பின் இடப்புற முனை 3T எனும் வெப்பநிலையிலும் வலப்புற முனை T வெப்பநிலையில் உள்ளன. 3T வந்து இடப்புற முனை, இது வந்து வலப்புற முனை T. அதே மாதிரினா இந்த இது பக்கங்கள் வந்து 2K, நடுவில் வந்து என்னது K, வெப்ப கடத்துதிறன் K. மாற நிலையில் இடப்புற சந்தி வந்து T1 வெப்பநிலையிலும் வலப்புற சந்தி வந்து T2 வெப்பநிலையிலும் இருக்கு அப்படின்னா T1/T2 கேட்டிருக்காங்க. அதுக்காக 4 விடைகளும் கொடுத்துருக்காங்க. அதில் இதுக்கு சின்ன விடை கண்டுபிடிக்கணும். மாற வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் dK/dT1 ஈக்குவல் டு dK/dT2 ஈக்குவல் dK/dT3. 1, 2, 3ங்கிறது இந்த 1, 2, 3 நிலைகளை குறிக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா உங்களுக்கு 1 இந்த நிலையில் வந்து என்னது உங்களுக்கு 2K இருக்குது. பரப்பு வந்து A, வெப்பநிலை வேறுபாடு வந்து இங்கே 3T, இங்கே T1னால 3T - T1 பை நீளம் L. அடுத்து ஈக்குவல் டு இங்கே Kங்கிற வெப்ப கடத்துதிறன், பரப்பு A, ஏன்னா பரப்பு சமமாக இருக்கும் மூணுக்குமே. வெப்பநிலை வேறுபாடு வந்து இது ரெண்டுக்கும் இடையில் T1 - T2 பை L, நீளம் சமம். அடுத்து இங்கே வந்து என்னது கடத்துதிறன் வந்து வெப்ப கடத்துதிறன் வந்து 2K, பரப்பு சமங்கிற A, நீளமும் L. இங்கே வேறுபாடு வந்து என்னது வெப்பநிலை வேறுபாடு T1 - T. இது தனித்தனியாக நம்ம ஒன்றும் பரத்திட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி என்னன்னா ஏஎல்லாம் அடிபட்டு போயிடும். எப்போன்னா நம்ம 2 கம்பேர் பண்ணுறோம்ல, அதை நான் 2 கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி அடிபடும் அப்படின்ட்டு. 2 கம்பேர் பண்ணி தான் அடிபடும். நான் அதை இங்கே கேன்சல் பண்ணுவேன்னா தனியாக கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இது 2 எடுக்கிறோம் சரியா. அப்போ இந்த எல்ஏல அடிபட்டு போயிடும், ஏஐ அடிபட்டு போயிடும், கேக்கு அடிபட்டு போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 × 3T - T1 ஈக்குவல் டு கீழே எல்லாம் அடிபட்டு போயிட்டு T1 - T2, K அடிபட்டு போயிட்டு, K அடிபட்டு A அடிபட்டு போயிட்டு, கீழே உள்ள 2 எல்லாம் அடிபட்டு உள்ளே பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன வரும், 2 × 3T வந்து உங்களுக்கு 6T, மறுபடியும் இந்த T1 உள்ள பெருக்கும்போது -21 வரும், ஈக்குவல் டு T1 - T2. அடுத்து இது ரெண்டுக்கும் பாருங்கள். இது ரெண்டும் பார்க்கும்பொழுது இங்கே என்னது K அடிபட்டு போயிடுது, T1 - T2 இருக்குது. இது ரெண்டுக்கும் பார்க்குறோம். இங்கே 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, 2 × T2 - T. உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 2T - 2T, அதாவது 2T2 - 2T வருது. ஓகேவா. சரி, இப்போது இதில் வந்து என்னென்னா 6T - 2T1 ஈக்குவல் டு T1 - T2. இது ரெண்டும் ஒரு சமன்பாடு. இதுலேருந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்ண தான் இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 6T, இந்த T2 வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது ப்ளஸ் T2 வந்துடுச்சு. அதே மாதிரி 2T1 தான் அவங்க வந்து தலையிடலாம். இப்போ T1 + T2, 2T1 3T1 வந்துடும். இது சமன்பாடு 1. அடுத்தது இதையும் அதை இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே அது ரெண்டையும் கம்பேர் பண்ணது T1 - T2 ஈக்குவல் டு 2T2 - 2T இருக்குது. அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு 2T2 இது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இங்கே கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு என்னது -2T வந்துடும். இப்போ -3T2 வந்துருக்கு. ஓகேவா. இந்த 2T இங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த T1 இங்கே தள்ளிட்டேன். ஏன்னா இதே மாதிரி இங்கே கொண்டு வரும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், சமன்பாடை தீர்க்க முடியும். அதனால் ஏன்னா T1 வந்து வலது பக்கமும் T2 குணங்கள் வந்து உங்களுக்கு இடதுபுறம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ 2 வந்து சமன்பாடு 2 வந்து 3ஆல் பெருக்கிறேன். சமன்பாடு 2 3ஆல் பெருக்கணும்னா இங்கே 2 × 3 எவ்வளவு 6, இங்கே -3 இருக்குது. மறுபடியும் இங்கே 3 எல்லாமே 3ஆல் பெருக்க வரும். 3ஆல் பெருக்கும்போது -9 வந்துடுது. இங்கே -3 வந்துடும். இப்போ சமன்பாடு 3 வச்சுக்கிறோம். இப்போ 1 வந்து என்ன பண்ணுறோம், 1 - 3 கண்டுபிடிக்கிறோம். 1வது சமன்பாட்டால் 3வது சமன்பாடு கழிக்கிறோம். கழிக்கும் பொழுது இங்கே 1வது சமன்பாடு இது. அப்போ என்ன ஆகும், இங்கே 3வது சமன்பாடு மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இப்போ 6T - 6T அடிபட்டு வரும். இங்கே ப்ளஸ் T2 இருக்குது, இங்கே வந்து +9T2. ஏன்னா குறி மாறுறதால மைனஸ் குறி மாறுறதால
ப்ளஸ் 92 10 T2 வந்துருச்சு. அடுத்தது வந்து ஈக்குவல் டு இங்கே வந்து என்னென்னா 3T1 இருக்குது, இங்கே ப்ளஸ் 3T1 இருக்குது. ஸோ 61 இருக்குது. அப்போது 10T2 ஈக்குவல் 61னா T2 ஈக்குவல் டு என்னது 6/10 T1. சரியா? அப்போ T1/T1ங்கிறத நம்ம இது வேணால் T1 வச்சுக்கோங்க. இப்போ T1 T2 வந்து கொண்டு வந்துடுவோம். இப்போ T1/T2 ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 10/6 வந்து இப்போ 2 அடிச்சோன்னா 2 10 2 6. அப்போது 5/3 அப்படின்னு வரும். அதான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? அப்போது சமன்பாடு அதாவது T1/T2 விகிதம் வந்து என்ன வந்துருச்சு 5/3 வந்துருச்சு. T1க்கு T2க்குள்ள விகிதம் 5/3. அப்போது ஆப்ஷன் 3 5/3 என்பது தான் சரியான விடை. நன்றி.